வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஏப்ரல் 1. அதுவும் ஏப்ரல் முதல் நாளே செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வர்றது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. முதல் தேதியிலே நம்ம கிருத்திகை வருது இல்லைங்களா? அதுவும் செவ்வாய்க்கிழமை வர்றது சும்மாவாங்க சொல்லணும். நம்ம விட்டு வைக்கலாமா? நம்ம வார வாரம் போயிட்டுருக்கோம் திருப்போரூர். அதே போல் இந்த வாரமும் போயிட்டு வந்துடலாம், 5வது வாரம் விளக்கு போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புன நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர்நூன் போல் ஆகிடுச்சு. அப்படி இப்படி ஒரு 1:30 மணி போல் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத காரணங்களால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்படியே மிஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்பயும் போல் வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தாச்சு. அங்கே வெற்றிலை தீபம் போடுறது கொஞ்சம் சிரமம் தாங்க, ஏன்னா நிறைய பேர் போடுவாங்க, நம்மளுக்கு இடமே கிடைக்காது. கொடிமரத்துக்கு தான் நிறைய பேர் போடுவாங்க, நாங்களும் அங்கே தான் போடுவோம். அது இல்லாமல் காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக காற்றடிக்கும். நம்மளுக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டு மேலே எடுத்து கொடிமரத்துக்கு காட்டிட்டு தான் நம்ம கீழே வைப்போம் இல்லைங்களா? அது ரொம்ப சிரமம். ஆனால் நாங்கள் மதியம் போல் போனதால் கொஞ்சம் ஜனங்களும் குறைஞ்சிருந்தாங்க. நம்மளுக்கு விளக்கும் சூப்பராக போட முடிஞ்சுது. நம்ம சூப்பராக என்னோடய வேண்டுதல் 5வது வாரம் அழகாக விளக்கு நான் போட்டுட்டு கொடிமரத்துக்கு காமிச்சிட்டு கீழே வச்சு நம்ம என்னென்ன ஸ்லோகம் சொல்லுவோமோ சொல்லி முடிச்சுட்டு எப்பயும் போல் சாமியை பார்க்க உள்ளே போயாச்சு. சாமி பார்க்க நாங்கள் போக சொல்ல ஓரளவுக்கு ஜனம் கம்மியாக தாங்க இருந்தது, ரொம்ப ஜனம் கிடையாது. எப்பயுமே நாங்கள் காலையிலேயே கிளம்பிடுவோம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நார்மலான செவ்வாய்க்கிழமையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சஷ்டிக்கு போனாலும் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். கிருத்திகைக்கெல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ ரஷ் இருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் செம்ம ஜனம் இருந்திருக்கு. மதியம் ஒரு 12-12:30 வரைக்கும் நல்ல ஜனம் போல். 100 ரூபா டோக்கனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூ நின்றுது இருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்காது. நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, மதியம்ன்றதுனால நாங்கள் போக 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு இல்லைங்களா? எங்கேருந்து கிளம்பி அங்கே போக 2 மணி போல் ஆகிடுச்சு. போயிட்டு சரி நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்துலாம், ரஷ் இருந்தால் தான் முடிவு பண்ணோம். ஆனால் நல்லாவே காலியாக இருந்தது. நாங்கள் 20 ரூபா டோக்கனில் போனோம். காலினா ரொம்ப காலி கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. நாங்கள் 20 ரூபா கொடுத்து டோக்கனில் தான் போடும். போயிட்டு சாமி பார்க்க ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்ததுங்க. அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா தங்க கவசம்லாம் அணிஞ்சு ராஜ அலங்காரத்தில் இருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்தார். சாமி பார்க்க ரொம்ப நேரம் நின்று பார்க்க விட்டாங்க சாமியை. போன்னு சொல்லலை யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில். நாங்கள் நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரம், அதாவது திரு கந்தசுவாமி கோவிலோட வன்னி மரம் ஸ்தல விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரம் தான் திருப்போரூர் டெம்பிளுக்கு. அதையும் பார்த்துட்டு சுற்றி முடிச்சுட்டு கோவிலில் பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே வர சொல்ல வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். சரியாக எந்த இடம் தெரியல, நான் கேட்டுட்டு போகிறோம். அவரையும் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர சொல்ல வழியில் ஏதோ ரோஸ் மில்க் பெரிய பெரிய கப்பில் வச்சு விற்கிறாங்க, அது நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் ஆளுக்கு ஒரு கப்பு குடிக்க முடியலங்க, பெரிய கப்பாக இருக்குது. ஆளுக்கு அதாவது ஒரு கப்பு வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி அந்த மாதிரி பசங்க நான்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் தரிசனம் ரொம்ப சூப்பராக போச்சு. 5வது வாரம் ஏகப்பட்ட தடங்களோட தான் கோவிலுக்கு போக முடியாதுன்னு கூட நினச்சோம். ஆனால் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் வீடியோ கண்டிப்பாக 6வது வாரம் உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.